Hi everyone, welcome to Sparks Academy. ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சியில் இருந்து ஆனுவல் பிளானர் 2024 பத்தின அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்தது. அதுல டிஎன்இபியில் இருக்கிற டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டும் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பத்தின டீடைல் வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா ஏப்ரல்ல எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி ஜூலைல வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்கு. ஒரு 6 மந்த்ஸுக்குள்ள நம்ம சிலபஸை வந்து கவர் பண்ணிட்டு ரிமைனிங் இருந்த டைம் பீரியட் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ரிவிஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ எப்படி இந்த 180 டேஸ்ல சிலபஸை கவர் பண்றது அப்படிங்கறத தான் மெயினா இந்த வீடியோல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு நியூ கோர்ஸும் லான்ச் பண்றாங்க எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திஸ் டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் நம்மளுடைய ஸ்பார்க்ஸ் அகாடமில. ஸோ அந்த கோர்ஸ் பத்தின டீடைல்ஸும் இந்த வீடியோல கிளியரா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம 6 மந்த்ஸுக்கான ஒரு ஸ்டடி பிளான் பார்க்குறோம். அடுத்ததா எப்படி வந்து இந்த 6 மந்த்ஸுக்குள்ள சிலபஸை கவர் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏன்னா சிலபஸ்ல உங்களுக்கு டெக்னிக்கல் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ் மென்டல் எபிலிட்டி இது எல்லாம் சேர்ந்து தான் வருது. ஸோ எப்படி இந்த 6 மந்த்ஸ்க்குள்ள சிலபஸை கவர் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அடுத்ததா டெஸ்ட் சீரீஸ்க்கான டீடைல்ஸ், அதாவது நம்ம சிலபஸ் கவர் பண்ணும் பொழுது டெக்னிக்கல் கான்செப்ட் எல்லாமே வந்து கிளியரா நம்ம பார்த்துருவோம். பட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன மாதிரியெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறதையும் நம்ம கிளியரா வந்து பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் நடத்தின பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும். இப்ப டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணும் பொழுது அவங்களோட ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் சீரீஸ்ல எப்படி வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கான மார்க் அலோகேஷன் எப்படி இருக்கும், ஸோ அதுல வந்து டெஸ்ட் சீரீஸ்க்கான கொஸ்டின்ஸ் காம்படிட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒவ்வொரு யூனிட் வைஸ் அண்ட் ஒவ்வொரு சாப்டர் வைஸ் எப்படி வந்து நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் இந்த நியூ கோர்ஸ்ல அப்படிங்கிற டீடைல்ஸும் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் நியூ கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அண்ட் அதுக்கான பிரைசிங் டீடைல்ஸ் எவ்வளவு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமுமே வந்து இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம். ஸோ இந்த 6 மந்த் ஸ்டடி பிளான் இந்த நியூ கோர்ஸ்ல இதுதான். ஃபர்ஸ்ட் 4 மந்த்ஸ் நம்ம சிலபஸ் கவரேஜ்க்காக ஸ்பெண்ட் பண்றோம். இந்த சிலபஸ் கவரேஜ் அப்படிங்கிறதுல போத் டெக்னிக்கல் அஸ் வெல் அஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் அண்ட் உங்களுடைய மென்டல் எபிலிட்டி போர்ஷன் அது மூணுமே வந்து கவர் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ டெக்னிக்கல், ஜெனரல் ஸ்டடிஸ் அண்ட் மென்டல் எபிலிட்டி ஸோ மூணுமே பேரலா கவர் பண்ணுவாங்க இந்த 4 மந்த்ஸ்ல. அடுத்த நெக்ஸ்ட் 2 மந்த்ஸ் ஸோ இதுல வந்து மார்க் இம்ப்ரூவிங் செஷன் இருக்கும். இதுல நிறைய டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அது மாதிரி நிறைய ரிவிஷன்ஸ் வந்து கொடுப்போம். யூனிட் ரிவிஷன், அதாவது ஒன் ஷாட் ரிவிஷன் மாதிரி ஒவ்வொரு யூனிட்டையுமே வந்து ஃபுல்லா வந்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு கரஸ்பாண்டிங்கா என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ ஸ்டாண்டர்டா வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஆர்ஆர்பி ஜேஇ, எஸ்எஸ்சி ஜேஇ, அது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு டிஆர்பில கேட்ட கொஸ்டின்ஸ், ஏஇல கேட்கிற கொஸ்டின்ஸ், ஸோ அந்த மாதிரி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், ஐஏஎஸ் பிரிலிமினரி கொஸ்டின்ஸ், ஸோ அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் கேட்டுக்குரிய 1 மார்க் கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு எலிஜிபிளா இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, என்னென்ன பாசிபிள் கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த பர்டிகுலர் யூனிட்ல, அந்த மாதிரி மார்க் இம்ப்ரூவிங்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான டெஸ்ட் சீரீஸ் செஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கும். அது மாதிரி ஃபார்முலா ரிவிஷன் செஷன், ஒவ்வொரு யூனிட்லயும் என்னென்ன ஃபார்முலாஸ் கேட்டிருக்காங்க, ஏன்னா நிறைய ப்ராப்ளமேட்டிக் இருந்தது அப்படின்னா ஃபைனலா வந்து உங்களுக்கு அந்த ஃபார்முலாவை வந்து நீங்க என்னதான் நோட்ஸ் எடுத்திருந்தாலும் அதை திருப்பி ரீகால் பண்றது அப்படிங்கிறதுக்கு தனியா ஃபார்முலா வந்து நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஃபார்முலா ரிவிஷன் செஷனும் வந்து தனியா வந்து நமக்கு இருக்கும். ஸோ அது யூனிட் வைஸ் டெஸ்ட் எல்லாமே நமக்கு கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து இந்த 6 மந்த்ஸுக்கான ஸ்டடி பிளான். ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த சிலபஸ் வந்து கவர் பண்றதுக்கு நம்ம ஒரு கோர்ஸ் வந்து புதுசா வந்து லான்ச் பண்றோம். ஸோ அந்த கோர்ஸோட பேட்டர்ன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கோர்ஸ்ல டெய்லி 4 லைவ் செஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ 4 லைவ் செஷன்ஸ்ல 2 செஷன் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் செஷன் வந்து இருக்கும். இப்ப எந்த சப்ஜெக்ட் வந்து நீங்க இப்ப வந்து ட்ரிபிள்இக்கு தான் மெயினா வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். அந்த ட்ரிபிள்இல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் செஷன் 1 அண்ட் டெக்னிக்கல் செஷன் 2 அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து உங்களுக்கு 2 டெக்னிக்கல் செஷன் இருக்கும். ஸோ அந்த 2 டெக்னிக்கல் செஷன்லையும் உங்களுக்கு ஒவ்வொரு பர்டிகுலர் யூனிட், அதாவது டிஎஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி ஒவ்வொரு யூனிட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்குமே வந்து நம்ம கவர் பண்ற மாதிரி பேசிக் கான்செப்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த டெக்னிக்கல் செஷன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்றோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேரலாவே வந்து
ஜெனரல் ஸ்டடிஸ் அது மாதிரி மென்டல் எபிலிட்டி இந்த டெக்னிக்கல் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே டேலேயே உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடிஸ் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கான வீடியோவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெயினா வந்து உங்களுக்கு டெய்லி 4 ஹவர் லைவ் செஷனுக்கான பேட்டர்ன். இதை பத்தின ஒரு டீடைல்டான ஒரு டைம் டேபிள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு வீக்லி டைம் டேபிள் உங்களுக்கு. இந்த வீக்லி டைம் டேபிள்ல உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே வந்து உங்களுக்கு கிளாஸஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் செஷன் 1 அண்ட் செஷன் 2 அப்படிங்கிறது டெக்னிக்கல் செஷனா தான் நமக்கு இருக்கும். மோஸ்ட்லி நம்மளுடைய டெக்னிக்கல் சப்ஜெக்ட் கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த செஷன் 3 அஸ் வெல் அஸ் செஷன் 4 அப்படிங்கிறதுல ஜெனரல் ஸ்டடிஸ் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்காக நம்ம ஒரு செஷன் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ டெய்லி உங்களுக்கு 4 செஷன் இருக்கும். இது வந்து மண்டே டு ஃப்ரைடே. அதே மாதிரி சாட்டர்டே சண்டே இதுல வந்து உங்களுக்கு செல்ஃப் ரிவிஷனுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வீக்ல என்னென்னலாம் நடந்ததோ அதை வந்து நீங்க ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து செல்ஃபா வந்து அது எல்லாத்தையும் ரீகால் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டைம் டேபிளோட பேட்டர்ன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டெமோ தான் உங்களுக்கு. அதாவது இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ஃபண்டமெண்டல் கிளியரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சர்க்யூட் தியரி அஸ் வெல் அஸ் டிசி மெஷின்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறோம். ஸோ இந்த சர்க்யூட் தியரி அண்ட் டிசி மெஷின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு டெக்னிக்கல் செஷன்ல வந்துடும். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம இந்த செஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றோம்ல. டெக்னிக்கல் செஷன்ல உங்களுக்கு செஷன் 1 இருக்கும் அண்ட் செஷன் 2 இருக்கும். ஓகேவா? சோ இந்த 2 செஷன்லயுமே இந்த டெக்னிக்கல் செஷன்ல இந்த ஒரு பர்టిక్యులர் டாபிக் வந்து நம்ம கவர் பண்ற மாதிரி பாத்துப்போம். அடுத்து செஷன் 3ல வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கும். செஷன் 3 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் செஷன் 4 வந்து மென்டல் எபிலிட்டி இருக்கும். ஓகேவா? சோ ஒவ்வொரு இதுவுமே வந்து ஆல்ரெடி நம்ம பிளான்டா வந்து டைம் டேபிள் போட்டு தான் அதை வந்து ஃபாலோ பண்றோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்கான ஒரு டைம் டேபிள் மாடல் தான் உங்களுக்கு காண்கிறதுல. ஓகேவா? இது வந்து டே 1. ஸோ அந்த டே 1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸ்ல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் வந்து மெயினா அவங்க கண்டக்ட் பண்ண போற ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ அண்ட் ப்ரீஅம்பிள் டு த கான்ஸ்டிடியூஷன். டெக்னிக்கல் செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னட்டிசம் பத்தி டீடைல்டு பிரின்சிபல், அதுல என்னென்னலாம் லாஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு டிசி ஜெனரேட்டர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலும் இல்ல நம்ம வந்து சர்க்யூட்டோட பேசிக் ஃபண்டமெண்டல் பாக்குறோம்னாலும் அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிசம்ங்கிறது ரொம்ப மெயினான ஒரு கான்செப்டா இருக்கு. ஸோ அந்த மேக்னெட்ல இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம வந்து பாக்குறோம். ஈவன் மேக்னெட்டிக் ஃபிளக்ஸா இருக்கட்டும், லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸா இருக்கட்டும், எம்எம்எஃப் இருக்கட்டும், இஎம்எஃப் இருக்கட்டும். ஸோ அதை பத்தின எல்லா டீடைல்ஸ் நிறைய லாஸ் படிக்கிறோம் இல்லையா? ஏன்னா அடுத்து இது வந்து உங்களுக்கு கம்பைன்டு டாபிக்கா தான் இருக்கும். உங்களுக்கு சர்க்யூட்ஸ் தனியா, டிசி மிஷின்ஸ் தனியா கிடையாது. ரெண்டுமே சேர்த்து தான் செகண்ட் யூனிட்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ரெண்டுக்குமே முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் வந்து டீடைல்டா வந்து பாக்குறோம். ஸோ அப்போ பேசிக் லாஸ் எல்லாம் நம்ம கிளியரா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து லென்ஸ்ல, பாரடைஸ்ல அந்த மாதிரி என்னென்ன பேசிக் ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இருக்கோ இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் செஷன்ல நமக்கு வரும். ஸோ அதே மாதிரி மென்டல் எபிலிட்டியில சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பத்தி வந்து டீச் பண்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு டே 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸ்ல சிட்டிசன்ஷிப் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி இருக்கும். டெக்னிக்கல்ல உங்களுக்கு டிசி சர்க்யூட்ஸ் இருக்கும். மென்டல் எபிலிட்டியில அதே சிம்பிளிஃபிகேஷனோட உங்களுக்கு கண்டினியூஷன் நடத்துவாங்க. அதே மாதிரி டே 3ல பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஜெனரல் ஸ்டடீஸ்ல டெக்னிக்கல்ல சர்க்யூட் தியரம்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அடுத்து மென்டல் எபிலிட்டியில சிம்பிளிஃபிகேஷன்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்க டே 4ல பாத்தீங்க அப்படின்னா இங்க பார்லிமெண்ட் ஸ்டேட் எக்ஸ்க்ளூசிவ்ஸ் இருக்கும். அண்ட் டெக்னிக்கல் செஷன்ல நமக்கு சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ் ஏசி சர்க்யூட்ஸ், டிசி சர்க்யூட்ஸ் ஃபுல்லா முடிச்சுட்டு ஏசி சர்க்யூட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது மாதிரி மென்டல் எபிலிட்டியில எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் மெத்தட்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டேலையுமே ஒரு பர்டிகுலர் டாபிக் வந்து நம்ம கவர் பண்ற மாதிரி இருக்கும். டெக்னிக்கல் செஷன்ல அஸ் வெல் அஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் மென்டல் எபிலிட்டி இதுல வந்து ஒவ்வொரு டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி மினிமம் ஒரு 10 டேஸ்க்குள்ள ஒரு சப்ஜெக்ட் வந்து ஃபுல்லா உங்களுக்கு கவர் ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ நான் காமிக்கிறது வந்து உங்களுக்கு சர்க்யூட் தியரி அண்ட் டிசி மெஷின்ஸ் அப்படிங்கிற டிஏல இருக்கக்கூடிய செகண்ட் யூனிட்டுக்கான அந்த சிலபஸ் கவரேஜ் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். வித்தின் ஒரு 10 டேஸ்க்குள்ள வந்து இதை நம்ம கவர் பண்றோம். ஸோ கரஸ்பாண்டிங்லேயே உங்களுக்கு பேரலா ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கான டாபிக்ஸ் என்ன கவர் பண்றாங்க அப்படிங்கிறதும் ஈச் அண்ட் எவ்ரி டேக்குரிய இந்த ஸ்லைட்ல வந்து நான் போட்டிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. ஸோ டே 7 ஜுடிஷியரி ஆஃப் இன் இந்தியா அண்ட் டெக்னிக்கல் செஷன்ல டிசி ஜெனரேட்டரோட ஒர்க்கிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அஸ் வெல் அஸ் த அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பாக்குறோம். மென்டல் எபிலிட்டியில சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாக்குறோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டே 8ல ரூல் ஆஃப் லா, அது மாதிரி வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அண்ட் எலெக்ஷன்ஸ் பத்தி
ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருக்கு. டெக்னிக்கல்ல டிசி மோட்டாரோட டைப்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஒர்க்கிங் இருக்கு. அங்க ஜெனரேட்டர் பார்த்தோம் இல்லையா டே 7ல, அதே மாதிரி டே 8ல மோட்டார்ஸ், மென்டல் எபிலிட்டில அங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அடுத்த டாபிக். ஸோ இதே மாதிரி டே 10க்கு எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இன் சர்க்யூட் தியரி அண்ட் டிசி மிஷின்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போற மெயினான ஒரு டாபிக். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்றோம் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா? இதுல மோர் தென் 90+ டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம். ஸோ டெஸ்ட் சீரிஸ்ல நாட் ஒன்லி வி ஆர் ப்ரொவைடிங் கொஸ்டின்ஸ் அண்ட் யூ ஹேவ் டு ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஆஃப்டர் யூ ஆர் ஆன்சரிங் த கொஸ்டின்ஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இட் கிளியர்லி. ஓகேவா? அந்த கொஸ்டினுக்கு எதனால இந்த ஆன்சர் எழுதுறோம், மற்ற ஆப்ஷன்ஸ் எதனால வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீடைல்டு ஒரு டிஸ்கஷன்ஸ் அந்த இடத்துல வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால உங்களுக்கு இன்னும் ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் கொஸ்டின் எழுதுறோம், இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் கீ வந்து கொடுக்க போறது கிடையாது. அந்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்குமான ஆன்சரை நம்ம லைவ்ல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் டெஸ்ட் சீரீஸ் இருக்கும் அப்படின்னா யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியா டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் பிரைம் ஒர்க்கு தனி டெஸ்ட், அது மாதிரி வந்து சர்க்யூட் தியரிக்கு தனி டெஸ்ட், டிசி மிஷின்ஸ்க்கு தனி டெஸ்ட், ஏசி மிஷின்ஸ்க்கு தனி டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே தனித்தனியான ஒரு டெஸ்ட் இருக்கும். அது மாதிரி செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டும் வந்து தனியா அதை நம்ம வந்து வைப்போம். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு சிலபஸ் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு யூட்டிலைசேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து நிறைய சிலபஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒவ்வொரு செக்ஷனுமே தனியா, இப்போ வெல்டிங் தனியா, ஹீட்டிங் தனியா, அது மாதிரி எலிமினேஷன் மெத்தட்ஸ் தனியா. ஸோ அந்த மாதிரி செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டும் நம்ம தனியா வந்து வைக்கிறோம். ஃபுல் லென்த் டெஸ்ட். ஸோ ஃபுல் லென்த் டெஸ்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா என்டையரா வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட்டும் நம்ம கண்டக்ட் பண்றோம். அடுத்து வந்து மோக் டெஸ்ட். ஸோ இப்படி வந்து டிஏல வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ப்ரீவியஸ்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து டெஸ்ட் எல்லாம் வந்து கலெக்டிவ்லி, அதாவது இந்த ப்ரிடிக்டட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல இருக்கும் இல்லையா? ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மெயினா வந்து கவர் பண்ணி இப்படிதான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியா மோக் டெஸ்டும் கண்டக்ட் பண்றோம். ப்ரீவியஸ் இயர்ல இருந்த கொஸ்டின்ஸையும் எடுத்து அதை தனியா வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ இத்தனை டைப் ஆஃப் டெஸ்ட் இருக்கிறதுனால மோர் தென் உங்களுக்கு 90+ டெஸ்ட் சீரிஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த லாஸ்ட் 2 monthsல இருக்கும். 4 monthsல சிலபஸ் கவர் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்ட் 2 monthsல இந்த 90+ டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கவர் பண்றோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுக்கு அப்படின்னு எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு மட்டுமே ஒரு நியூ கோர்ஸ் வந்து லான்ச் பண்றோம். ஸோ இந்த நியூ கோர்ஸ் ஸ்டார்டிங் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா January 8 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் 2024ல. ஓகேவா? கம்மிங் மண்டே. ஓகே, ஸோ கம்மிங் மண்டே வந்து இந்த நியூ கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். இந்த கோர்ஸோட நேம் பாத்தீங்கன்னா நியூ இயர் ரெசல்யூஷன் பேட்ச். ஸோ இதுதான் வந்து அந்த கோர்ஸோட நேம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஃபார் EEE போத் டிப்ளமோ அஸ் வெல் அஸ் engineering students. ஸோ இந்த கோர்ஸுக்கு பத்தின ஒரு பிரைசிங் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ஃபீஸ் தான். ஸோ நீங்க டைரக்டா வந்து ஸ்பார்க்ஸ் அகாடமில கான்டாக்ட் பண்ணி பிரைஸோட டீடைல்ஸ் வந்து நம்ம கேட்டுக்கலாம். ஸோ ஹைலி அஃபோர்டபுள் பிரைஸ். ஸோ அடுத்து இந்த எக்ஸாக்டா எவ்வளவு பிரைஸ் அப்படிங்கிறது எல்லாம் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டூடெண்ட் ஜாயினிங் டேட் தான். அதாவது ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 75% ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 டேஸ்க்குள்ள நீங்க ஜாயின் பண்ணீங்க, கோர்ஸ் ஆரம்பிச்சு மண்டே வந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ஃப்ரைடேக்குள்ள நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா 50% ஆஃபர் இருக்கு ஃபீஸ்ல. நெக்ஸ்ட் 5 டேஸ் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 25% ஃபீஸ்ல வந்து ஆஃபர் இருக்கு. ஸோ இதை பத்தின டீடைல் தெரிஞ்சுக்கணும்னா நான் லாஸ்ட் ஸ்லைட்ல ஸ்பார்க்ஸ் அகாடமியோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். சம்படி ஒர்க்கிங் சம்வர், ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்ப என்னால அந்த கோர்ஸ் அட்டன் பண்ண முடியுமா? நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருப்பீங்க, வீட்டுல இருப்பீங்க. ஸோ உங்களால கரெக்டான டயத்துக்கு வந்து அட்டன் பண்ண முடியலைன்னா என்ன ஆகும்? ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அது மாதிரி நிறைய பேர் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு வேற ஏதாவது ஒர்க் இடத்துல வந்து ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த பேசிக்கா வந்து படிச்சது எல்லாமே கொஞ்சம் ஞாபகம் இருக்காது, ரொம்ப வந்து பிகினரா இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தா நமக்கு இந்த கோர்ஸ் வந்து புரியுமா, ஒரு 6 monthsக்குள்ள கவர் பண்ணிடலாமா, அந்த மாதிரி தாட்ஸ் வந்து நமக்கு வரும். ஸோ அது மாதிரி உங்கள்கிட்ட வந்து மெட்டீரியல் இல்லாம இருக்கும்.
ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம இந்த ஸ்லைட்ல வந்து ஆன்சர் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாவோ இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்க, வீடியோவா உங்களால பார்க்க முடியல ஒரு பர்டிகுலர் டைமிங்க்கு. ஏன்னா ஒவ்வொரு செஷனும் ஒவ்வொரு டைமிங் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிடுவாங்க. இந்த டைமிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கையும் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த டைம் பார்க்க முடியல அப்படின்னா, இது எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ தான். ஸோ ஈவினிங் உங்களுக்கு எப்போ டைம் இருக்குதோ, அப்போ நீங்க அந்த கோர்ஸை வந்து திருப்பி எடுத்து பார்த்துக்கிடலாம். ஓகேவா? அந்த பர்ட்டிகுலர் வீடியோவை நீங்க எந்த கிளாஸ் மிஸ் பண்றீங்களோ, அந்த பர்ட்டிகுலர் வீடியோவை நீங்க எப்போ வேணாலும் பார்த்துக்கிடலாம். ஸோ நாட் ஒன்லி இந்த கோர்ஸ் முடியிற வரைக்கும் இல்ல, நீங்க லைஃப் லாங் வந்து அதை பார்த்துக்கலாம். அந்த லிங்க் உங்ககிட்ட அவைலபிளா இருக்கிற வரைக்கும். எப்பவுமே அது வந்து யூடியூப் போர்ட்டல்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பிகினரா இருக்கிறீங்க, உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் அந்த அளவுக்கு இல்ல, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு படிச்சு அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். ஏன்னா பேசிக் கான்செப்ட்ஸ்ல இருந்து ரொம்ப ஃபண்டமெண்டலா தான் இந்த கோர்ஸ் வந்து கொண்டு போறோம். ஸோ அதனால வந்து உங்களுக்கு சடனா எடுத்த உடனே வந்து அந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. நம்ம கான்செப்ட்ஸ் எல்லாம் தரோம் ஆனதுக்கு அப்புறமா தான் டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ அதனால பிகினரா இருந்தாலும் ஈஸியா வந்து அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கோர்ஸ். ஸோ நம்ம வந்து பேசிக்கா தமிழ்ல இங்கிலீஷ்ல ரெண்டுலையும் தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ அதனால உங்களுக்கு ஈஸியா புரியும். ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் ஃபார்முலா செஷன் எல்லாமே நம்ம வந்து பார்க்குறோம். அதனால ரொம்ப வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும் இந்த செஷன் வந்து. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏதாவது புக்ஸ் டெக்னிக்கலா நீங்க வந்து வாங்கணுமா, டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் வந்து வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அவசியமே கிடையாது. ஏன்னா இருக்கிற உங்களுக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்குமே இதுதான் டெக்ஸ்ட் புக். ஸோ அது எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி அடிஷனலா வெப்சைட்ல காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ரிலேட்டடா வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி தான் நம்ம கிளாஸே வந்து ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறதுனால, கிளாஸ்ல நீங்க ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்து உங்களோட நோட்ஸை மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியா வந்து நீங்க படிச்சிடலாம். இதுக்குன்னு சொல்லி நீங்க தனியா ஸ்பெண்ட் பண்ணி டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால உங்களுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ புதுசா வந்து மெட்டீரியல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது. ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே நம்ம வந்து செலக்ட் ஆயிடலாமா அந்த கோர்ஸ் படிச்சா அப்படின்னா, கண்டிப்பா வந்து செலக்ட் ஆகலாம். பட் அதுக்கு உங்களோட கோஆபரேஷனும் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ரெகுலரா வந்து நீங்க ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணணும். ப்ராப்பரா வந்து நோட்ஸ் வந்து எடுக்கணும். அந்த நோட்ஸை வந்து ப்ராப்பரா நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் வந்து நோட்டோட பேக் சைட்ல எழுதணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் இண்டிவிஜுவலா நோட் போட்டு நீங்க வந்து மெயின்டைன் பண்ணுங்க. அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா அட்டென்ட் பண்ணுங்க, எல்லா டெஸ்ட் சீரிஸும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய ஸ்மார்ட் ஒர்க் அஸ் வெல் அஸ் யுவர் ஹார்ட் ஒர்க் ரெண்டும் சேரும் பொழுது கண்டிப்பா யூ வில் கெட் சக்சீட். ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த ஸ்லைட்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9677711366. ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஸ்பார்க்ஸ் அகாடமி பத்தின ஃபீட்பேக் எல்லாம் கூகுள் ஃபீட்பேக் வந்து நீங்க கூகுள்லயே ஸ்பார்க்ஸ் அகாடமி அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வரும். நியர்லி 4.5 ஸ்டார்ஸ் இருக்கு ரேட்டிங். அதே மாதிரி கூகுள் ரிவ்யூஸும் நிறைய இருக்கும். நீங்க பார்த்துட்டு நீங்க இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணணும். 6 மந்த்ஸ்க்குள்ள நீங்க சிலபஸ் கவர் பண்ணணும். அதாவது நாட் ஒன்லி டெக்னிக்கல், ஜெனரல் ஸ்டடீஸ், அது மாதிரி உங்களுக்கு மென்டல் எபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கோர்ஸோட ஸ்டார்டிங் டேட் அஸ் வெல் அஸ் கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம்.